வண்ணப்பூ போல பூ போல பூத்தோமே இன்று. அந்த வான்மேகம் மழையாக வந்ததே இங்கு. நாம் அன்பாலே அன்பாலே வாழ்வோமே மண்ணில். அந்த காற்றெல்லாம் கை கோர்த்து நின்றதே கண்ணில். மலைச்சாரல் அன்பாலே நனைகின்ற போது நம் வாழ்நாளில் இது போல சந்தோஷம் ஏது? நம் அம்மாவும் அப்பாவும் தெய்வங்களே, உங்கள் பொன்னான பாதத்தை தினம் வணங்குவோம். வண்ணப்பூ போல பூ போல பூத்தோமே இன்று. அந்த வான்மேகம் மழையாக வந்ததே இங்கு. வானவில்லும் அங்கு 7 வண்ணம். எங்கள் வாழ்க்கையில் கூடுமே பல வண்ணம். வேண்டும் வேண்டுமே இன்னும் வாழ வேண்டுமே. கூடும் கூடுமே இன்னும் ஆயுள் கூடுமே. யாரிங்கே நம் போல வாழ்வதிங்கே. ஆஹா, என்ன யாரையுமே காணோம். ரொம்ப போரிங்கா இருக்க. ஏன் இப்படி சுத்திட்டு இருக்காரு? மாப்ள, எங்க ரொம்ப வேகமா போற? டிவி பார்க்கவா? இந்த வீட்ல மனுஷன் டிவி பார்க்க முடியுமா? கரெக்ட், நீ தான் எனக்கு ஏத்த மாப்ள. ஆமா, இந்த ஜனனி எங்க? ஜனனி மாமா, மணி எத்தனையாவது இந்த டைம்ல ஜனனி எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, எல்லாரும் என்ன குழப்பவாதியாக்குறாங்களே. சரி, உனக்கு டிவி தானே பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாரும் உங்க அப்பா கூட உட்காந்து டிவி பார்க்க போறோம். போமாமா, அது நடக்காது. மாப்பிள, இது கண்டிப்பா நடக்கும். அப்படி மட்டும் நடந்துச்சு நீங்க தான் எனக்கு ஏத்த மாமா. எனக்கு ஏத்த மாப்பிள. உன்னை வச்சு உங்க அப்பா ஒரு வழி பண்றேன். சரி மாமா, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்க. அப்படியா? சரி போ. என்னது, வந்த உடனே போயிட்டானே, இப்ப என்ன பண்றது? போய் ஜனனியை பார்ப்போம். என்னடா இது, கலர் கலரா வெறும் படமா இருக்கு. அட, இது என்னது இது? ஓ, தலகாணி கடையில சூர்யா. இது யாரு இது? சிம்பு சூர்யா. இதுதான். அட, இங்க பாருடா, பிலிம் இண்டஸ்ட்ரியே இங்கதான் இருக்கு. இதுதான் காரணமா? அம்மா ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. பிடிக்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம்? இதான் பண்ணணுமே. மாப்பிள, இங்க வாப்பா. ஷோ, என்ன மாமா? அது ஒண்ணும் இல்ல, இந்த படத்தெல்லாம் நடிக்கிறாங்களே, விஜய், சூர்யா, அஜித், மாதவன், இவங்க எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரங்களா? ஏன் மாமா என்னைய கேக்குறீங்க? இல்ல, ஜனனி ரூமுக்கு போனேன். அப்படியா மாமா? அது அலிபாபா குகையாச்ச மாமா, எப்படி மாமா நுழைஞ்சிங்க? ஆமா, பெரிய குகை. அது ஒண்ணும் அலிபாபா குகை இல்ல, அது ஸ்டுடியோ. இவங்க படம்லாம் அங்க ஒட்டி இருக்கு. அப்படியா? மாப்பிள மாப்பிள, என்ன இவனும் போயிட்டானே. சரி, பிளான் பண்ணி கண்டுபிடிப்போம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன். அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்க? யாருக்கு என்ன ப்ராப்ளம்? என் ஒய்ஃபுக்கு தான், கொஞ்சம் வந்து பாருங்க.
மேடம் மூச்சு தொடுங்க. ஆ ப்ராப்ளம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆ. அவங்க கண்கள்ல சோகமும் கவலையும் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா தூங்க வைங்க. சரி, நான் சில மெடிசின்ஸ் எழுதி கொடுக்குறேன். ம் அவங்களுக்கு வாங்கிக்கிடுங்க. ம் ம் தேங்க்யூ டாக்டர். ஓகே. நீங்க காஃபி சாப்பிட்டு புறப்படுங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆல்ரைட். லக்ஷ்மி டேக் கேர். சரி, நான் வரேன் மேடம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹலோ, ஹாய், நீங்க யாரு? ஐ எம் டாக்டர் பிரகாஷ். நீங்க? நான் லக்ஷ்மியோட பிரதர். ஓ, நைஸ் டு மீட் யூ. சேம் டு யூ. ஓகே, பை. டாக்டர் ஏங்கா, நேத்து வாங்கின அறைய பத்தி டாக்டர் கிட்ட சொல்றது உன் புருஷன் உன்னை கொடுமைப்படுத்துறாருன்னு எதுக்கும் ஒரு சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கலாம்ல? ஐய, என்ன சரவணா நீ? ஆமா, என்னாச்சு உனக்கு? எத்தனை நாளா உன் புருஷன் மேல சாம்பார் ஊத்தணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்த? ஐய, என்னப்பா நீ? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் எப்ப சொன்னேன் அவர் மேல சாம்பார் ஊத்த சொல்லி? நீ தானே என்ன இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லா சொன்ன. வீடுன்னா சண்டை இருக்கணும்னு சொன்னியா இல்லையா? அதுக்கு இல்ல, கற்பனை பண்ணி பார்த்தேன். கற்பனை பண்ணி பாத்தியா? நான் சொன்னதை கேட்டு உன் குடும்ப நிலவரத்தை மாத்தணும் திருத்தணும்னு உனக்கு என்ன வரல? கற்பனை பண்ணி பாக்குற அளவுக்கு தானே உனக்கு திறமை இருக்கு. அட கடவுளே கடவுளே. எங்க கணத்தை காட்டு. வலிக்குதா? இல்லடா. ஏன் நெஞ்சு வலிக்குதுக்கா? உனக்கு வலிக்கல? இத்தனை புள்ளைய பெத்து வச்சிருக்கிய, ஒருத்தனாவது வந்து அம்மா எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டானா? அதுக்கு உன் மருமகளுங்களே தேவலாம். விடுடா, இந்த வீட்ல அதெல்லாம் சகஜம். சரி, உன் மூணாவது மகனுக்கு உன் புருஷன் பொண்ணு பாக்குறார. இந்த வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்க, அதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கா? எல்லாம் அவருக்கு தெரியும். எது தெரியும்? அவ என்ன பண்றான்னு உனக்கு தெரியுமா? உன் மகளோட படுக்கைக்கு கீழே நவரச ஹீரோக்களோட படம் இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. முதல்ல உன் புருஷங்கிட்ட சொல்லி உன் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்க சொல்லு. அப்படி இல்லைன்னா தாய்மாமா நானு ரெடியா இருக்கேன். என்னமோ உன் விருப்பம். விளையாடாதடா. சரிக்கா, நான் சீரியஸாவே சொல்றேன். முதல்ல உன் புருஷங்கிட்ட சொல்லி ஜனனிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லு. விக்ரமுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்லன்னா நம்ம குடும்பத்தோட மானம் கப்பல் ஏறிடும். அப்படியெல்லாம் சொல்லாத சரவணா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த குடும்பத்தோட பரம்பரை கௌரவம் கெடக்கூடாது. இந்த வீட்ல இருக்கிற கட்டுப்பாடுகளுக்கு ஜனனியும் மனோஜும் கட்டுப்படுவாங்களான்னு எனக்கு தெரியாது. மூத்தவங்க 3 பேரும் பரவாயில்ல, ஆனா இவங்க 2 பேர் மேலயும் எனக்கு சந்தேகமா இருக்குக்கா. ஏய், என்ன பேசுற? அப்படி என்ன இந்த பரம்பரையில பெரிய கௌரவம் இருக்கு? புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதா? அத விடுடா. அத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு அத பத்தி நான் பேசினதானே. அம்மா, அப்பா கிட்ட சொல்லி என் ரூம்க்கு இன்னொரு கபடு வாங்கி கொடுக்க சொல்லுமா. ஏன் இன்னும் நிறைய படங்கள் ஓட்டுறதுக்கா? சூர்யா, அஜித், விஜய், சிம்புன்னு. படமா? நேத்து ராத்திரி உங்க அப்பா எங்க அக்காவை பலாருன்னு அரைஞ்சிருக்காரு. நீங்க யாராவது கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு கபோர்டு கேக்குது, கபோர்டு. அம்மா, என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ஓ, இப்ப பாசம் பொங்குதோ? என்ன மாமா பண்ண முடியும்? இந்த வீட்ல நடக்கிறதால நிப்பாட்ட முடியுமா சொல்லுங்க? அப்பாவை எதிர்க்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அடிப்பட்டது உங்க அம்மா, அடிச்சது உங்க அப்பா. கொஞ்சமாவது பதறக்கூடாதா? ஏன்பா இப்படி செஞ்சீங்கன்னு வந்து கேட்க கூடாதா? நீங்க யாராவது வந்து கேட்டீங்களா? அண்ணனுங்களே கேக்கல, நான் எப்படி மாமா? என்னம்மா பேசுற நீ? இந்த குடும்பத்துல ஆசா பாசெல்லாம் செத்தா போச்சு. டேய், எல்லாம் இருக்கு. நீ சும்மா இரு, கவலை எல்லாம் படாத.
அவர் என்ன தினசரியா அடிச்சிட்டு இருக்காரு? என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் நான் தப்பு பண்ணா. அத விடுடா. விடுங்கம்மா, நான் எடுக்கிறேன். நீங்க வாங்க. அம்மாவை பார்த்து கூட்டு போ. சரி. என்ன குடும்பம் இது? வீட்டில் உள்ள பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கு, வீட்டுக்கு வந்த மருமகளும் அப்படிதான் இருக்குதுங்க. எப்படியாவது இதை சரி பண்ணணுமே. யோசிப்போம். இவன் நம்ம சபாபதி 3வது பையன் விக்ரம்ல. ஹலோ. ஏய் ராஜி, என்னடி பண்ற? தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. தூங்கிட்டு இருக்கியா? மணி என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கன்ற? இல்லடி, நைட் எல்லாம் Facebook பார்த்துட்டு இருந்தேனா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். ஏய் சரி, எப்ப நீ உங்க அண்ணனை இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க போற? பண்ணலாம். நான் தான் எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருந்தல, அங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவனாவது கோயிலுக்கு வரதாவது, அவன் கோயிலுக்கு வர ஏய் மாட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஃப்ரெண்ட் தானே, எனக்கு ட்ரை பண்ண ப்ளீஸ். சரி பார்க்கலாம்டி. ஹே, thank you so much டி. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை. கடவுள் இருக்கிறாருங்கிறத நான் நம்புறேன். தக்க சமயத்துல பின்னாடி நடக்கிறத முன்னாடி காட்டி கொடுக்கறாரு. ஓ, அந்த அளவுக்கு போறியா? பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு, நான் போன் எடுக்கிறேன். போ. இன்னைக்கு நீ மாட்டின. ஹலோ 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 ஹலோ. வச்சிட்டான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவான். ஐ மச்சான், என்ன மச்சான் இங்க நிக்கிறீங்க? என்னப்பா, நீ உள்ள இருந்தாலும் வீடு என்னது தானே, ஏன் ஆச்சரியப்படுற? அது ஒண்ணும் இல்ல, திடீர்னு வந்துட்டீங்களே இந்த நேரத்துல. வரக்கூடாதா? வந்துட்டேன். லக்ஷ்மி. என்னங்க மத்தியான நேரத்துல வந்திருக்கீங்க? சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சாப்பாடு ரெடியா? இதோ 5 நிமிஷத்துல தயாராயிடுங்க. என்ன விஷயம்? அக்கா முழிக்கிறத பார்த்தா மச்சான் இந்த நேரத்துல வீட்டுக்கே வரமாட்டாரு போல இருக்க. அப்படி வந்திருக்காருன்னா சம்திங் ராங். மச்சான், நீங்க தான் காலையில பேப்பர் படிச்சிட்டீங்களா? அதனால திரும்ப படிக்க கூடாதா? படிக்கலாம் படிக்கலாம், நீங்க படிங்க நீங்க படிங்க. ஓ, அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மனசு கேட்கலையா, அதான் வந்துட்டீங்களா? புரிஞ்சிருச்சு. மனுஷன் நேத்து அக்காவை அடிச்சது தாங்காம டாக்டரை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப இன்னும் மனசு கேட்கல, அதான் வந்திருக்காரு. என்னதான் உலகமோ இது. மனசுல உள்ளத வெளியே சொல்லுங்கப்பா. என்ன? ஒண்ணும் இல்ல மச்சான், எங்க இந்த மனோஜை காணா? மனோஜ். என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சரவணா, சாப்பிட வரியா? வர மச்சான். இதை விட்டா இந்த வீட்டுல எனக்கு வேற என்ன வேலை? அக்கா, மீன் பொரியலா? மச்சான், காலையிலே வேலைக்கு போயிடுறீங்க, சாயந்தரம் 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கே வர்றீங்க. குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் படுத்துடுறீங்க. யாருமே உங்ககிட்ட மனம் விட்டு பேச முடியலையே மச்சான். அது அக்காவை நீங்க அன்னைக்கு அரைஞ்சிங்க, ஏதாவது உங்ககிட்ட கேட்டனா? ஏன்னா அவங்க உங்க சொத்து, உங்க மனைவி. அடிக்கிற கைதானா மச்சான் அணைக்கும். அது உங்க ஒரே பொண்ணு ஜனனியோட படிப்பை ஃபார்ம் 5 நிறுத்திட்டீங்க. அது உங்க பரம்பரை பண்பு. இருந்தாலும் இளம் வயசு பொண்ண வீட்லயே வச்சிருந்தா துரு பிடிச்சு போகாதா? நான் மூளைய சொன்னேன் மச்சான், மூளைய சொன்னேன். விக்ரமுக்கு பொண்ணு பார்க்கறத விட்டுட்டு ஜனனிக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க மச்சான். இது என்னோட அபிப்பிராயம்.
தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மச்சான். நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இந்த புள்ள சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வெளியே வருது. ரூம்லேயே என்ன பண்ணுதுன்னே தெரியல மச்சான். இப்படியே இருந்தா எப்படி? என்னதான் வசதியா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு குடும்பத்தில் இருக்கிற அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ம். வணக்கம் சபாபதி. ஆ வாங்க சாமிநாதன், வாங்க உட்காருங்க. ஆ ஐயா, நீங்க இந்த நேரத்துல உடம்புக்கு ஏதாவது? உங்களை இந்த நேரத்தில் பார்க்கறது தான் எனக்கு அதிசயமா இருக்கு. தம்பி விக்ரமுக்கு நீங்க பார்த்த பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்தேன். அம்மா இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ம், விக்ரமுக்கு இப்போ பொண்ணு பார்க்க வேண்டாம். ஆ? ஜனனிக்கு ஒரு நல்ல வரனா பாருங்க. ஆ. நல்ல குடும்பமாக இருக்கணும், வசதியான குடும்பமாக இருக்கணும், வீட்டுக்கு வர்ற மருமகளை ராணி மாதிரி வச்சு காப்பாற்றுற குடும்பமாக இருக்கணும். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா எதிர்பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆ. ஏன் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, அது போதும். சரி, பார்த்துருவோம். ம் சரி, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இருந்து சாப்பிட்டு போங்க. சரிங்க சபா. சரி மச்சான். புளிய கண்ட பூனை மாதிரி பயந்தீங்க. என் மச்சானை விடவா புலி பெருசு? அவரை நீங்க எதிர்பார்க்கலையா? இல்லை தம்பி, கொஞ்சம் பயந்து தான் போயிட்டேன். ஐயா விக்ரமுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த பையனோட ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுவும் கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தேன். அப்படியா? அதைத்தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தா ஐயா இருக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் தயங்கிட்டேன். நல்ல காரியம் பண்ணீங்க போங்க. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாதீங்க. அந்த பையனாவது சுதந்திரமா வாழட்டும். விக்ரம், எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன் அங்கிள். உங்கள் 2 பேரையும் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துர்காவுக்கு தான் என் நினைப்பே வர்றதில்ல. ஏன்பா அப்படி சொல்றீங்க? சரிம்மா, நீ மேலே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா. நான் விக்ரம்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன். சரிப்பா. விக்ரம், நீ துர்கா விரும்புறியா? ஆமா அங்கிள், உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். ஆமாம், துர்காவும் சொன்னா. ஆனால் ஏன் அங்கிள், எனி ப்ராப்ளம்? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். உங்கள் அப்பாவையும் பார்த்தேன். அப்படியா? ஆமாம்ப்பா. உங்கள் அப்பா கிட்ட துர்காவை பற்றி சொல்லி உன் 3வது பையனை என் பொண்ணுக்கு கட்டி கொடுன்னு கேட்டேன். அப்படியா அங்கிள்? ஆமாம். ஆனால் அவர் மறுத்துட்டாரு. ஏன்? எல்லாம் பரம்பரை பழக்கம்தான். தான் குடும்பத்துக்கு வரப்போகிற பொண்ணு அதிகம் படிச்சிருக்க கூடாதான். ஆனால் நான் நினச்சிருந்தா என் பொண்ணு படிக்கவே இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்க முடியும். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லைப்பா. அப்படியா அங்கிள்? ஆமாம்ப்பா. இந்த சூழ்நிலையில் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வரக்கூடாதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அங்கிள், என்ன அங்கிள் சொல்கிறீங்க? துர்கா இல்லாமல் இல்லை அங்கிள். நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. இந்த பிரச்சனையினால எங்களோட நட்பு முறிஞ்சிடக்கூடாது. நான் உங்கள் அப்பா கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன்ப்பா. அவர் மறுத்துட்டாரு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா நான் தான் ஏதோ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் இது சரிப்பட்டு வராது விக்ரம். என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க? எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவும் அண்ணனும் வேணால் அது கட்டுப்பட்டு வாழலாம், ஆனால் அது என்னால் முடியாது. அவங்க 2 பேர் வேணால் அவர் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணணும். ஓ, துர்கா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் விக்ரம், என்னோட நிலைமையும் நீ புரிஞ்சுக்கணும். இல்லை அங்கிள், எங்கள் 2 பேர் மனசையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற நட்பை நான் மதிக்கிறேன், ஆனால் அதே சமயத்தில் உங்கள் நட்போட ஆழத்தை காட்டி எங்களை பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். கஸ்தூரி, நம்ம மாமா அத்தி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நாளை பின்ன நம்ம புருஷங்க நம்மள அடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதான் ரம்யா, நானும் அதை பத்தி நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். வர வர நம்ம மாமாவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான். என்ன பண்ணலாம்? அதான் என்ன பண்றது? பேசாம நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ, நம்ம புருஷன் நம்ம மேல கைய வைக்காத வரைக்கும் ஓகே.
கைய வச்சாங்கன்னா பாத்துக்கலாம். அப்பா மாதிரி தானே பிள்ளைங்களும் இருப்பாங்க. சேச்சா, விக்ரம் தம்பி என்ன தைரியமா பேசுச்சுன்னு தெரியுமா? அவரை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி சொல்ற? அப்பாவை எதிர்த்து பேசுற புருஷன் கிடைச்சா எந்த பொண்ணும் கொடுத்து வச்சுதானே. அப்படிலாம் சொல்லாத ரம்யா. என்னதான் நமக்கு இந்த வீட்ல எதை பேசுறதுக்கும் இல்ல கருத்து சொல்றதுக்கும் சுதந்திரம் இல்லாட்டியும் கூட என்ன குறை இங்க? நீ வேணா அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனா என்னால முடியாது. நம்ம சொந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுதா? அப்படியே போனாலும் தனியா போக வேண்டியதா இருக்கு. ஏதோ அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போய் அச்சத போற மாதிரி. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அந்த குறை எனக்கு மனசுல நிறைய இருக்கு ரம்யா. ஆனா நீயே யோசிச்சு பாரு, இவங்க எல்லாம் வசதியானவங்க. நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு இங்க வந்து வாழ முடியுமா? நீ சொல்றதும் சரிதான். சரி சரி, பொங்குற மனசு கொஞ்சம் அடக்கு. பெண்ணுக்கு பெருமை கூடாது. என்னமோ கஸ்தூரி, ஒன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியல. இப்படி இருக்கணும் தானே குறைஞ்ச படிப்பா உள்ள பொண்ணா பார்த்து தேடி மருமகளை கொண்டு வந்தாங்க. நீ சரியா வரமாட்ட ரம்யா. யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் ஃபார்ம் 5 படிச்சேன்னு போய் தான் சொன்னேன். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டிகிரி வச்சிருக்கேன். அடி பாவி, இவ்வளவு நாள் நீ இப்படியா இருந்த? யார்கிட்டயும் சொல்லாத. படிச்சு வேலைக்கு போறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் போதும். இந்த பரம்பரைக்கு மினிமம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அதிகமா படிச்சவங்களா? அப்புறம் ஏன் நான் சர்டிபிகேட் காட்டணும்? ஏ ரம்யா, உன்கிட்ட யாராவது சர்டிபிகேட் கேட்டாங்களா? இன்னும் கேட்கல. அப்படியே கேட்டாலும் ஃபார்ம் 5 சர்டிபிகேட் காமிச்சிருவேன். அப்பா நல்ல வேலை, என் விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியல. நான் அக்கவுண்டிங் டிப்ளமா வச்சிருக்கேன். மறைச்சு இந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, விக்ரம் பத்தி யோசிச்சேன். பாவம். ஏய், ஒட்டு கேக்குற புத்தி இந்த பரம்பரைக்கு எப்ப வந்தது? ஐயோ மாமா, நான் ஒண்ணு ஒட்டு கேக்கல. உள்ள ரெண்டு அண்ணியும் ஏதோ ரகசியம் பேசுறாங்க. ஓ அப்படியா? என்ன மாமா மெதுவா? சரி சரி, என்ன பேசுனாங்க? என் காதுல மட்டும் சொல்லு. மாமா, இந்த வீட்லயே நானும் அம்மாவும் தான் ரொம்ப குறைவா படிச்சிருக்கோம். நான் ஃபார்ம் 5, அம்மா ஃபார்ம் 3. அதனால என்னம்மா, உனக்கு உங்க அம்மா கிட்ட இருக்கிற சொத்து பத்து அவங்க கிட்ட இருக்கா? இல்லையே. இருந்தாலும் இந்த வீட்டு மருமகளுங்க கில்லாடிங்கம்மா கில்லாடிங்க. நம்ம பரம்பரை சபாபதியே ஏமாத்திருக்காங்கல்ல. ஆமா மாமா. பரவாயில்ல விடு, பொழைச்சு போகட்டுமே. இப்ப உன் விஷயத்துக்கு வருவோம். பாபா உள்ளவா சொல்றேன். ஏமா ஜனனி, என்ன மாமா? அன்னைக்கு போன்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட அண்ணனையும் கோயிலுக்கு கூட்டு வந்துருன்னு சொன்னியே, யார் அந்த கருப்பு கப்பல்? கருப்பு கப்பலா? ஐ மீன் who is the black sheep? ஐயோ மாமா, அது black ship இல்ல மாமா, black sheep. ஓ, ஷிப்ப ஷீப்னு இழுத்துட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி, யார் அந்த பையன்? மாமா மெதுவா பேசுங்க மாமா, யாருக்காவது கேட்ற போது. யார் அந்த பையன்? எப்படி இருப்பான்? அவனா? அவனை பார்க்க சூர்யா மாதிரி இருப்பான் மாமா. ஓ, சூர்யா மாதிரி இருப்பானா? அப்போ ஓகே. பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. யார் இந்த நேரத்துல? அட மாப்பிள, என்னன்னு திடீர்னு வந்திருக்க? அட என்னம்மா நீ சின்ன புள்ளத்தனமா கேள்வி கேக்குற? மாமா வந்திருக்கிறேன்ல, என்ன பார்க்க மாப்பிள வந்திருக்காரு. அப்படிதானே மாப்பிள? ஆமா மாமா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். சாரிப்பா. வண்ணப்பூ போல பூ போல பூத்தோமே இன்று, அந்த வான்மேகம் மழையாக வந்ததே இங்கு. நாம் அன்பாலே அன்பாலே வாழ்வோமே மண்ணில், அந்த காற்றெல்லாம் கை கோர்த்து நின்றதே கண்ணில். மலைச்சாரல் அன்பாலே நனைகின்ற போது, நம் வாழ்நாளில் இது போல சந்தோஷம் ஏது? நம் அம்மாவும் அப்பாவும் தெய்வங்களே, உங்கள் பொன்னான பாதத்தை தினம் வணங்குவோம். வண்ணப்பூ போல பூ போல பூத்தோமே இன்று, அந்த வான்மேகம் மழையாக வந்ததே